ஃப்ரெண்ட்ஸ், சரிமிலா ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சிக்கன் மட்டன் எல்லாம் சேர்க்காம ஒரு பிளெயின் குஸ்கா பார்க்க போகிறோம். நம்ம இப்போ லாக்டவுன் நேரத்தில் இருக்கிறதால நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்றோம் போல் இருக்கும். பிரியாணி பிரியர் நாங்களாம். பிரியாணின்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எப்படி பிரியாணி செய்யலான்னு நம்ம ஒரு குஸ்கா ரெடி பண்ணலான்னு நான் இன்றைக்கி குஸ்கா ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 125 கிராம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, பிரியாணி இலை, மஞ்சள் தூள், தயிர், மிளகாய்த்தூள், மெழுகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, ஒரு 1/4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா மல்லி, பழுத்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடிகனமான பிரியாணி போடுற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஆயிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா வெங்காயம்லாம் வதக்கிக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். நம்ம அப்புறம் கிரேவியில் சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும். நம்ம சிக்கன் மட்டன்லாம் சேர்க்காமல் செய்கிறதால வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நான் குஸ்கா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ 1/4 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ பழுத்த மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிக்கிட்டோம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மிப்படுத்திக்கோங்க. 1 ஸ்பூன் மெழுகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் பிரியாணி மசாலா போடுறேன். இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிருக்கேன். நீங்கள் கடையில் விற்கிற பிரியாணி மசாலா வேண்டாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இப்போ வடி பிரியாணி தான் போட போகிறேன். ஏற்கனவே நான் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுப்போம். அடியில் ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன். அது மேலே தூக்கி பிரியாணி சட்டியை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். நான் இன்றைக்கி 1 கிலோ செஞ்சுருக்கேன். 1 கிலோ அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். துளசி அரிசியில் செஞ்சுருக்கேன். நான் இப்போ அடிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா கொஞ்சம் கலர் பவுடர்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோடனே போட்டு வடிச்சிட்டேன். ஒரு லப்பர் பதத்துக்கு வடிச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சாதத்தை வேக வைக்க வேணாம். நீங்கள் பாதி அளவு வெந்தோடனே வடிச்சிக்கோங்க. இப்போ நல்லா தம் பண்ணி விட்ருவோம். செம்மப்படுத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டு
இப்போ ஒரு மூடி போட்டு மேலே வடித்த தண்ணியை மேலே தூக்கி வச்சுருங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு தம் போட்டுருங்க. நல்லா சாப்பாடெல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். சோறுலாம் ஒன்றோட ஒன்று விட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியே இந்த குஸ்காவுக்கு தோற்று போயிடும். நான் சொன்ன பதத்துக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப மணமாக இருக்குது. உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.